Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். So first question, the scheme of the Tamil Nadu government brought to improve the cultural relations of Tamils living abroad is அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட தமிழக அரசின் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்களை தேடி அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தின் பெயரா இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்களோட வம்சாவளிகள் அதுல இருக்கக்கூடிய 18 வயசுல இருந்து 30 வயசும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை தமிழகத்துக்கு தமிழக அரசோட செலவுலேயே கூட்டிட்டு வந்து தமிழ்நாடோட ஹெரிட்டேஜை காமிக்கிறது தான் அந்த ஒரு திட்டமா இருக்கு. சரிங்களா? சோ கரெக்ட் ஆன்சர் வேர்களை தேடி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கு. சோ அடுத்த கொஸ்டின், விச் இந்தியன் ஏர்போர்ட் ஹேஸ் த செகண்ட் ஹையஸ்ட் இன்டர்நேஷனல் ஆன் டைம் ஃபிளைட் ரேங்கிங் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் விமானங்களை இயக்கும் தரவரிசையில் 2ஆம் இடம் பிடித்த இந்திய விமான நிலையம் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சோ இதை பத்தின விஷயங்கள் இந்த ரிப்போர்ட்டை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சரா இருக்கு நமக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், The commission to enquire into தூத்துக்குடி கன் ஃபயரிங் வாஸ் ஹெடட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்த விசாரணை ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் தலைமையில இருந்திருக்கும் அப்படின்னா ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் அவங்க தலைமையில தான் இந்த குழு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன்ஸ் மேல அரசாங்கம் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த கொஸ்டினை பார்க்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the best state in higher education in India அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா தமிழ்நாடு தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எல்லாமே 50% மேல வச்சிருக்கோம். நேத்து பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழகத்துக்கு வந்தப்ப கூட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு பின்னணியில தான் பாக்குறோம். சரிங்களா? சோ லாஸ்ட் கொஸ்டின், who has won the கலைஞர் பொற்கிளி அவார்ட் ஃபார் 2024 இந்த நாவல் கேட்டகரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024 ஆண்டுக்கான கலைஞர் பொற்கிளி விருதினை நாவல் பிரிவில் யார் வென்றுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த அவார்டை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பாப்பசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அசோசியேஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறதா இதோட ஃபுல் நேம். இவங்க தான் இந்த ஒரு விருதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ 2008 இருந்து தொடர்ச்சியா இந்த விருதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான வின்னர் தமிழ் மகன் அப்படிங்கிறவர் தான். எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா நாவல் கேட்டகரியில வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.